தண்ணீர் பஞ்சம் இது வரும்போது நாம எல்லாருமே ஒரு நம்பிக்கையை தேடுவோம் இல்லையா? அந்த நேரத்துல தான் அரசியல் வாக்குறுதிகள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுக்குதே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த வாக்குறுதிக்கும் உண்மையிலே நம்ம தாகத்தை தீக்கிற தண்ணீருக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய கேப் இருக்கு. வாங்க இன்னைக்கு இந்த வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையே கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம். அதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வியே இதான். ஒரு வாக்குறுதியால நமக்கு தண்ணி கிடைக்குமா? அதாவது ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க, சரி. ஆனா அதனால கோடை காலத்துல காஞ்சி போய் கிடக்கிற நம்ம வீட்டு போர்வெல்ல தண்ணி வந்துருமா? அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க ஒரு பாரம்பரிய தீர்வு முன்வைக்கப்படுது. அது என்ன திட்டம்னு முதல்ல பாத்திரலாம். ஏன்னா இந்த திட்டம் கேட்கறதுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. சோ இங்க முன்வைக்கப்படுறது ரெண்டே ரெண்டு முக்கிய விஷயம்தான். ஒன்னு, நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி குளம் மாதிரி பாரம்பரிய நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரி புதுப்பிக்கிறது. ரெண்டாவது விஷயம், பனைமரங்களை நிறைய நடுறது. பாருங்க, இது ரெண்டுமே நம்ம மரபோட நம்ம மண்ணோட சேர்ந்த விஷயம். அதனால கேட்கறதுக்கே ரொம்ப சரியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. கேட்க நல்லா இருக்கே தவிர இந்த திட்டங்களால வரப்போற 2026 கோடை காலத்துல நமக்கு தண்ணி கிடைக்குமா? இதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம். இந்த அரசியல் வாக்குறுதியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு வருவோம். ரொம்ப சிம்பிள் தான். நிலத்தடி நீர் எப்படி உருவாகுது, மழை தண்ணி எப்படி பூமிக்குள்ள போகுது, இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வாக்குறுதியோட டைம்லைன், அதாவது அது எப்போ வேலை செய்யும் நம்மளால சரியா கணிக்க முடியும். இப்ப இத பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சுழற்சி இது. ஸ்டெப் 1 மழை பெய்யுது. ஸ்டெப் 2 அந்த தண்ணி எல்லாம் ஏரி குளத்துல போய் சேருது. ஸ்டெப் 3 அப்புறமா அந்த தண்ணி மெதுவா பூமிக்குள்ள ஊறி கசிஞ்சு போகுது. ஸ்டெப் 4 இதனால நம்ம நிலத்தடி நீர்மட்டம் உயருது. இந்த சைக்கிள் கரெக்டா நடந்தாதான் நமக்கு வருஷம் முழுக்க தண்ணி. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏரி குளங்கள் எவ்வளவு முக்கியம் புரியுது இல்லையா? ஓகே, இப்போ இந்த சயின்ஸை மனசுல வச்சுக்குவோம். வாங்க திரும்பவும் இந்த அரசியல் வாக்குறுதிக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த நல்ல யோசனைக்கும் நம்மளோட உடனடி தேவைக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய டைம் கேப் இருக்குன்னு. ஏரி குளங்களை தூர்வாடுறது புதுப்பிக்கிறதுன்னா நாம நினைக்கிற மாதிரி சுலபமான வேலையே இல்ல. அது சும்மா ஒரு ட்வீட் போடுற மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சே நாளைக்கு முடிகிற விஷயமே கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்கு. இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு ஏரியா சரி பண்ணணும்னா முதல்ல சர்வே பண்ணணும், அதாவது நிலத்தை அளக்கணும். அப்புறம் உள்ள இருக்கிற மண்ணை தூர்வாரணும், அதோட கரையை பலப்படுத்தணும், தண்ணி வர வாய்க்கால்களை சுத்தம் செய்யணும். எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் ஊர் மக்களே அதை தொடர்ந்து பராமரிக்கவும் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். இதுக்கெல்லாம் மாசக்கணக்கில் ஆகும். அப்போ இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏரியா தூர்வாரறதுங்கிறது இன்னைக்கு மாத்திரை போட்டா நாளைக்கு காய்ச்சல் சரியா வர மாதிரி இல்ல. இது ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் மாதிரி. இதோட ரிசல்ட் பார்க்கணும்னா நாம அடுத்த மழைக்காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. அடுத்தது பனைமரம். பனைமரம் நடுறது ஒரு அற்புதமான விஷயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம பாரம்பரியத்தோட சின்னம், மண்ணரிப்பை தடுக்கும். ஆனா அது ஒரு தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு ஒரு பனைமரக்கன்றை நெட்டா அது வளர்ந்து அதோட முழு பலனையும் நம்ம பார்க்கறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அப்போ 2026ல வரப்போற தண்ணி பஞ்சத்துக்கு இது எப்படி உடனடி தீர்வா இருக்க முடியும்? இந்த டைம்லைன் அப்ப பாருங்க, இது ரொம்ப தெளிவா நம்ம பிரச்சனைய சொல்லுது. நமக்கு தண்ணி தேவைப்படுறது எப்போ? 2026 கோடை காலத்துல உடனடியா. ஆனா இந்த திட்டங்கள், அதாவது ஏரிய தூர்வாரி மரம் நட்டு அதுக்கப்புறம் மழைக்காக காத்திருந்து அதோட பலன் நம்ம கைக்கு கிடைக்க பல மாசங்கள், ஏன் சில சமயம் பல வருஷங்கள் கூட ஆகலாம். ஒரு பக்கம் தீர்வு இவ்ளோ மெதுவா இருக்கு, ஆனா பிரச்சனையோட வேகம் எப்படி இருக்கு தெரியுமா? இத பாருங்க, திருப்பூர்ல மட்டும் ஒரே வருஷத்துல நிலத்தடி நீர் மட்டம் 2.62 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8.5 அடி கீழே போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ வேகமா தண்ணி கீழே போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ மெதுவான தீர்வுகள் எப்படி இதை சரி செய்யும்? அப்போ இந்த வாக்குறுதிகள் எல்லாம் தப்பானதா? இல்ல, இல்லவே இல்ல. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த யோசனைகள் எல்லாமே ரொம்ப நல்ல யோசனைகள் தான். ஆனா நம்மளோட உடனடி நெருக்கடிக்கு இது சரியான தீர்வான்னு கேட்டா அங்கதான் சிக்கலே வருது. இது ஒரு நல்ல ஐடியா, ஆனா டைமிங் தப்பா இருக்கு. அதான் மேட்டர். அதனால தான் நாம கேட்கிற கேள்வியே மாத்த வேண்டியிருக்கு. இது ஒரு நல்ல வழியான்னு மட்டும் கேட்காம, இது இப்பவே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்கணும். இந்த ரெண்டு கேள்விக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதிலிருந்து ஒரு குடிமகனா நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. இனிமே எந்த ஒரு அரசியல் வாக்குறுதியை நீங்க கேட்டாலும், அது எவ்வளவு சூப்பரான திட்டமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. சரி, இந்த திட்டம் எப்போ பலன் கொடுக்கும்? இந்த ஒத்த கேள்வி நமக்கு விஷயங்களை ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே லாங் டேர்ம்ல ரொம்ப நல்லதுதான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இப்ப தாகத்துல தவிக்கிற ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்சம் பொறுங்க, அடுத்த மழைக்காலம் வரட்டும்னு சொன்னா அது சரியா இருக்குமா?
நல்ல யோசனைக்கும் சரியான நேரத்துக்கும் உள்ள இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.